சென்னை கொடுங்கையூர் பகுதியில் இயங்கி வரும் எரிவுலையை அரசு அகற்றக் கோரி வடசென்னை குடியிருப்போர் நலசங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் எரிவுலையற்ற சென்னைக்கான கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் வடசென்னை குடியிருப்போர் நலசங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் எரிவுலையற்ற சென்னைக்கான கூட்டமைப்பு சார்பில் கொடுங்கையூர் பகுதியில் இயங்கி வரும் 50 டன் குப்பையை எரிக்கக்கூடிய எரிவுலையின் மோசமான சுற்றுச்சூழல் ஏற்படுவதால் அதை அகற்றக் கோரி அரசுக்கு பல கட்ட மனுக்கள் வழங்கியும் இதுவரை எந்தவிதமான பலனும் ஏற்படவில்லை. எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதாக கூட்டமைப்பின் தலைவர் டி.கே. சண்முகம் அவர்கள் தலைமையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. மேலும் அவர் கூறுகையில், அப்பகுதி மக்கள் தொடர்ந்து மோசமான மாசு, கரும்புகை, வீடுகளில் கருப்பு தூசி படிதல், மூச்சு திணறல் மற்றும் தோல் பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற கடும் மாசு கட்டுப்பாட்டால் புற்றுநோய் போன்ற கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என தெரிவித்தார். இது தொடர்பாக அரசிடம் தங்கள் கோரிக்கையான கொடுங்கையூரில் 50 டன் குப்பை எரிவுலையை உடனே மூட வேண்டும், சுற்றுச்சூழல் மற்றும் உடல்நல குறைகளை விசாரிக்க சுயாதீன குழுவை அமைக்க வேண்டும், விதிமுறை மீறிய நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பகுதியில் இதனால் 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும். பெரிய அளவிலான குப்பை எரிவுலை திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். பசுமை சென்னைக்கான முன்னெடுப்பாக குப்பை குறைப்பு, பிரித்தல், உரமாக்குதல், மறுசுழற்சி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்த வேண்டும். மேலும் உள்ள இடத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க வேண்டும். அப்பகுதியில் பெரிய நூலகம் ஒன்றை அமைத்தால் வடசென்னை மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்றார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேராசிரியர் கனகராஜ், ஆய்வு நெறியாளர் சுபஸ்ரீ, கூட்டமைப்பு செயலாளர் விஜயராஜ், கூட்டமைப்பு பொருளாளர் ஆர். பொன்னுசாமி, எஸ். விஸ்வஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டமைப்பும் எரிவுலையற்ற சென்னைக்கான கூட்டமைப்பும் இணைந்து இந்த அறிக்கையை நாங்கள் இன்னைக்கு வெளியிடுறோம். இதை வெளியிடுவதனுடைய நோக்கம் என்னன்னா, கொடுங்கையூரில் 50 டன் எரிவுலை அப்படின்றது இன்னைக்கும் 6 வருஷமா தொடர்ந்து அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே மணலி சின்னமாத்தூர்ல ஒரு நாளைக்கு 10 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான தொழிற்சாலை இருந்ததை இதே மாதிரி உண்மை எரியும் கண்டறியும் குழுவின் சார்பில் நாங்கள் பல ஆதாரபூர்வமான விஷயங்களை சேகரித்து அதில் ஆபத்து இருக்கிறது அப்படின்றத நிரூபித்த பிறகு அதிகாரப்பூர்வமாக பெருநகர சென்னை மாநகராட்சி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பின்னணியில தான் இந்த கொடுங்கையூர்ல 50 டன் எரிவுலை திட்டம் என்பது அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுல ஏற்படக்கூடிய விதிமுறை மீறல்கள் அப்படின்றதா இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதுல எவ்வாறெல்லாம் விதிமுறை மீறல் இருக்கு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதுல பார்வையாளராக எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நாங்க இந்த ரிப்போர்ட்ல இதுல கொடுக்குறோம். வடசென்னை கூட்டமைப்பு எரிவுலையற்ற சென்னை கூட்டமைப்பை பொறுத்தவரையில வடசென்னை என்பது விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனாலதான் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுங்கையூர் எரிவுலையை மூட வேண்டும் என்று நாங்கள் கோருகிற அதே நேரத்துல ஏற்கனவே ஒரு 3450 கோடி ரூபாய் திட்டத்துல தாம்பரத்துல ஒரு எரிவுலை திட்டமும், கொடுங்கையூர் குப்பைமேட்ல 2100 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய ஒரு எரிவுலை திட்டத்தையும் அமுல்படுத்துவதற்கு அவங்க மாநகராட்சி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சோம். இந்த கொடுங்கையூர் குப்பைமேடு போன்ற ஒரே இடத்துல குப்பைகளை குவிக்காமல் அதே நேரத்துல உங்களுக்கு குப்பைகளை எங்கேயும் கொண்டு போய் எரிக்காம இப்படி இந்த ரெண்டுமே இல்லாமல், அதாவது எரிவுலை திட்டமும் அவசியம் இல்லை சென்னைக்கு, அதே மாதிரி குப்பை மேடுகளும் ஒரே இடத்துல குவிக்கக்கூடிய அந்த ஆபத்தான சூழலும் தேவையில்லை. இது ரெண்டுக்கும் மாற்றாக பெருநகர சென்னைக்கான ஒரு திடக்கழிவு மாற்று மேலாண்மை திட்டத்தை கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ், பசுமை சென்னை முன்னெடுப்பு என்ற முறையில நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த திட்டங்களை கைவிட வேண்டும் என்று கேட்டபோது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நீங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மாற்று திட்டத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில நாங்க ஒரு வல்லுநர் குழுவை, ஒரு சுயேட்சையான வல்லுநர் குழுவை நாங்க பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு எங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா, நிச்சயமாக இதை செய்யுங்க. எரிவுலை என்பது உலகம் முழுவதும் ஒரு தோல்வி அடைந்த திட்டம். அந்த திட்டம் மக்களுடைய உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய திட்டம் என்பதனாலதான் நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை கைவிடுங்கன்னு நாங்க போடுறோம். எனவே நீங்க வல்லுநர் குழுவை அறிவித்து அதை அமுல்படுத்தக்கூடிய வகையில, இந்த மாற்று திட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய வகையில பெருநகர சென்னை என்பது கழிவில்லா சென்னையாக, குப்பையில்லா சென்னையாக, நீங்க மேயரா இருக்கும்போது உங்களுடைய கனவாக இருந்த சென்னை என்பது, அழகான சென்னை என்பது நிச்சயமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பசுமை சென்னை
முன்னெடுப்பு என்ற மாற்று திட்டத்துல நிச்சயம் அப்படிப்பட்ட சென்னையை உருவாக்க முடியும் என்று சொன்னபோது அவரும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாரு. நாங்க அவர்கிட்ட சுட்டி காட்டும் போது 2 விஷயத்தை சுட்டி காட்டினோம். உங்க கவர்மெண்ட் தான் வடசென்னைக்கான வளர்ச்சி திட்டத்தை அறிவித்த கவர்மெண்ட், நாங்க அதை வரவேற்கிறோம். உங்க கவர்மெண்ட் தான் பயோமைனிங் 631 கோடி ரூபாயில கொடுங்கையூர் குப்பைமேட்டை முற்றிலுமாக கரைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்னைக்கு அமுல்படுத்திட்டு இருக்கீங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்க இப்ப எரிவுலை திட்டம் என்பது கொண்டு வந்தால் இந்த 2100 டன்னை கொடுங்கையூர்ல போட்டு எரிச்சிங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 2 திட்டமும் சிதைந்து போய் அந்த 2 திட்டமும் சின்னாபின்னமாயி வடசென்னை என்பது விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கு. எனவே இந்த திட்டத்தை கைவிடுங்கன்னு கேட்டோம். இதுக்கப்புறம் தான் அவர் அந்த வல்லுநர் குழுவை அமைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த பின்னணியில தான் நாங்க வல்லுநர் குழுவை அமைக்கிறோம்னு 2.5 மாசம் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 3.5 மாசம் ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கொடுங்கையூர் எரிவுலை ஆலையில 50 டன்னுக்கு இவ்வளவு பெரிய விதிமுறை மீறல்கள், இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கிறது அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சு ஆதாரங்களோட நிரூபிக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை இங்க பப்ளிஷ் பண்ண போறோம். அதே நேரத்துல பெருநகர சென்னை மாநகராட்சி கடந்த 30ஆம் தேதி, போன மாதம் 30ஆம் தேதி பெருநகர சென்னை மாநகராட்சி கூட்டத்துல 2 தீர்மானங்களை பொருள் எண் 111 பொருள் எண் 112 கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த WTE வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் என்று சொல்லக்கூடிய இந்த எரிவுலை திட்டத்தை அமுலாக்குவதற்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு லிங்க் ரோடு உள்ள போட போறோம். அதுக்கு 10.69 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்று 2 தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. நாங்க முதலமைச்சருக்கு 30ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 31ஆம் தேதியே முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், சென்னை மேயர், சென்னை கமிஷனர் அத்தனை பேருக்கும் நாங்க அவங்களுக்கு உரிய முறையில இதை நீங்க கைவிடணும், இது ஆபத்தான பாதை, இந்த பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு நாங்க வலியுறுத்தி அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்த பின்னணியில தான் இன்றைக்கு இந்த ரிப்போர்ட்டை நாங்க வெளியிடுறோம். இந்த ரிப்போர்ட்ல கடைசியா நாங்க சொல்ற 5 பரிந்துரைகளை கொடுக்கிறோம். கொடுங்கையூர் எரிவுலை திட்டத்தை இப்ப 50 டன் எரிக்கக்கூடிய இந்த எரிவுலை திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கமும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் மணலி சின்னமாத்தூர் 3 மாதிரி அதை க்ளோஸ் பண்ணணும். 1. 2வது விஷயம் நாங்க சொல்றது, இவ்வளவு காலம் 6 ஆண்டு காலம் 2019 இருந்து 2025 வரை இவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு மக்களுடைய உயிரை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் விதிமுறை மீறல்களை நடத்தியிருக்காங்க. அந்த விதிமுறை மீறல்களுக்கு அவங்க மேல உரிய நடவடிக்கை, அந்த கம்பெனி மேல, மேக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏற்கனவே 2100 டன் இங்கேயும் தாம்பரம் மாநகராட்சியில 1500 டன் 3600 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய அந்த எரிவுலை திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் 3வது கோரிக்கை வைக்கிறோம். 4வது கோரிக்கை என்பது, அந்த கொடுங்கையூர் பகுதியில் இருக்கிற சுற்று வட்டார மக்கள், குறிப்பாக எழில் நகர், ராஜரத்ன நகர், நேதாஜி நகர், சந்திரசேகர் நகர், எம்ஜிஆர் நகர், அன்னை சத்யா நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர் போன்ற சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இவ்வளவு காலம் அந்த குப்பை மேட்டாலும் இந்த எரிவுலையாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற பின்னணியில அவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் பெருநகர சென்னை மாநகராட்சியையும் நாங்க கேட்டுக்கிறோம்.